இந்த 3 முத்தான இலைகள போட்டு ஹேர் பேக் போடும்போது, உங்களோட முடி கருகருன்னு நல்லா நீளமா வளருங்க. புது முடி நெறைய வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முடி நல்லா கருகருன்னு இருக்குங்க. ஹேர் ஃபால் நெறைய இருக்கிறவங்க இத யூஸ் பண்ணும்போது, இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் இருக்குங்க. ஹேர் ஃபால் ஆகுறதும் கண்ட்ரோல் ஆயிடும். புது முடி நெறைய வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த செம்பருத்தி இலை வந்து முடி நல்லா கருகருன்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். முடியோட வேர்க்கால்கள நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். கருவேப்பிலை இதுல வந்து நம்ம முக்கியமா கருவேப்பிலை சேர்க்க போறோம். இந்த கருவேப்பிலை வந்து முடி நல்ல கருகருன்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முடி கொட்டுறதையும் ஸ்டாப் பண்ணும். இந்த கருவேப்பிலைய தொடும்போதே உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு ஆயில் பிசுபிசுப்பு மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளோட முடிய ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்றது. நல்ல கருகருன்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. முடி கொட்டுறத தடுக்கிறதுக்கும் அதுதான் ஹெல்ப் பண்ணுது. என்கிட்ட ரோஸ்மெரி இலைகள் இல்ல, செம்பருத்தி இலைகள் இல்ல அப்படிங்கிறவங்க கருவேப்பிலை கண்டிப்பா இருக்கும். கருவேப்பிலைய மட்டுமே நீங்க அரைச்சு ஹேர் பேக் போடலாம். அது கூட கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். இல்ல 1 ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்க ஹேர் பேக் போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நார்மலா ஹேர் வாஷ் பண்றதுக்கும், ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்றதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியுங்க. இந்த ஹேர் பேக்குக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது செம்பருத்தி இலைகள், ரோஸ்மெரி இலைகள், கருவேப்பிலை 1 கப் எடுத்திருக்கோம். எல்லாமே சம அளவுல எடுத்திருக்கிறோம். எல்லாம் நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. பச்சை இலையா அரைச்சிருக்கிறோம். நம்ம எதுவுமே ட்ரை லீவ்ஸா எடுத்துக்கல. உங்களுக்கு ட்ரை லீவ்ஸ் கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு பச்சை இலையா போட்டு ஹேர் பேக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட்ட குடுக்கும். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா, வேர்க்கால்கள்ல நல்லா படுற மாரி அப்ளை பண்ணணும். அதாவது லேயர் லேயரா எடுத்து வேர்க்கால்கள்ல படுற மாரி நல்லா அப்ளை பண்ணணும். ஒரு மசாஜ் குடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நீங்க நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிருக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிரலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு மக்குல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு மைல்டா கலந்துட்டு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. வாரம் ஒரு முறை இந்த ஹேர் பேக்க யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க.